நல்ல காரசாரமாக நம்மளோட சிக்கனை வந்து செமி கிரேவி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா 2 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு எப்பயும் வழக்கத்துக்கு மாறாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்கேன். இந்த செமி கிரேவிக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மஞ்சள் போட்டு இது ரெண்டும் அந்த ரா ஃப்ளேவர் இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டுக்கிட்டாலும் சரி. நான் அப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. அப்போ தான் அந்த உப்பு வந்து சிக்கனில் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து விடுங்க. நான் 1 கிலோ சிக்கன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். அதோட ரா ஃப்ளேவர் அப்படியே வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ரை ஆகாமல் அதோட இது அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 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 நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு நம்மளோட சிக்கன் செமி கிரேவி காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் போடுங்க. பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.